Hi viewers, welcome to Potty's Kitchen. இப்போ நான் இன்னைக்கு மிளகா பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு வாணலியை வச்சு குக்கிங் ஆயிலை போட்டு காயட்டும். இப்போ பார்க்குறேன் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாமா? இது கடையில் கிடைக்கும் மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி மிளகான்னு கேட்டு வாங்குங்க. இது கடலை மாவு 1 கப்பு, ஒரு 4 ஸ்பூனு அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, காரப்பொடி, இது எல்ஜி பவுடர், பெருங்காயம்னு சொல்லுவாள். இதை நான் இப்போ பஜ்ஜி பதத்துக்கு நல்ல இட்லி பதத்துக்கு பார்த்தீங்களா இவ்வளோ இதுக்கு கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சுட்டு எண்ணெய் காஞ்சி விட்டா பார்க்கலாமா? எண்ணெய் பாயில் ஆகிடுத்து. இப்போ நான் மிளகா பஜ்ஜி போட போகிறேன், பார்த்துக்கோங்க. அது எப்படி கலந்து மாவு கொஞ்சம் சொல்லுங்க. அது ப்ரொபோர்ஷனோட சொல்லுங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி பதத்துக்கு கலந்துக்கணும். இட்லி பதம் வருது இல்லையா, அந்த மாதிரி இட்லி பதத்துக்கு கலந்துக்கோங்க. கலந்துவிட்டு அதை இப்படி பஜ்ஜி பதத்துக்கு எண்ணெய் காஞ்ச உடனேயும் பார்த்து போடுங்க. தெரிஞ்சுதா? இந்த மிளகாயை நான் என்ன பண்ணியிருக்கேன், குழந்தைய நல்லா புளிப்பாக இருக்கணும் நாங்கள் இப்போல்லாம் விரும்புகிறா இல்லையா, அதனால் முன்னாடியே எலுமிச்சம்பழம் ஜூஸை போட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை இப்போ இந்த மாதிரி மாவில் தோய்ச்சி போட போகிறோம். பார்த்துட்டு இருக்குல்ல? இப்போ இப்படி போடணும். குக்கிங் ஆயில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குக்கிங் ஆயிலில் போடுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு தான் நம்ம சாப்பிட்றோம், குக்கிங் ஆயிலாக வாங்கிக்குவோம். பஜ்ஜி நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் வரணும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுவோம். மிளகா பஜ்ஜினாலே எல்லாருக்கும் மழை வர காலத்தில் எல்லாருக்கும் தேவையான டிஷ்ஷு. மழை வரும்போது இந்த மாதிரி மிளகா பஜ்ஜி போட்டு கொடுத்தா அவ்வளோதான், எல்லாத்து வாசலில் க்யூ நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு சொல்லிப்பா. பார்த்தீங்களா, கோல்டன் ப்ரௌன் வந்துட்டுருக்கு. பஜ்ஜி ஆயிடுத்து. இப்போது நான் எடுக்கிறேன், பார்த்துக்கோ. நல்லா இந்த டிஷ்யூ இருக்கே, எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். இந்த மாதிரி இதில் போட்டு வச்சேன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஆயில் இல்லாமல் அழகாக எடுத்துவிடும். நம்ம இப்போ மிளகா பஜ்ஜி ரெடி. கேட்ட இப்போது இதில் வச்சுக்கணும். மிளகா பஜ்ஜி ரெடி, தயாராகிடும்.